ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம குக்கரை யூஸ் பண்ணி பேசிக்கான ஒரு வெனிலா கேக் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம மெஷரிங் கப்பில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி ரொம்ப சாஃப்டான வெனிலா கேக் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நான் முட்டை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு இங்கே 2 முட்டை எடுத்துருக்கேன். இந்த 2 முட்டையுமே ஒரு பெரிய பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காது, நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1/2 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட வச்சு விட்டுறலாம். நீங்கள் இப்போ இந்த முட்டையை சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நுறையாக வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாத நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சு பாருங்கள், நல்ல நுறையாக நல்ல ஃபோமியாக நான் பீட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மெஷரிங் கப் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கப்பு, பிளாஸ்டிக் கப் தான் நான் வீட்டில் இருக்கிறத எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக டீ குடிக்கிற கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்றனால நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவு பால், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். எல்லா பொருளையுமே இதே கப்பில் அளவெடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா இதை வந்து டபுள் மடங்காக ஆக்கிக்கலாமே தவிர ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில், ஃப்ளேவர் எதுவும் இல்லாத எண்ணெய், அதாவது கல்லெண்ணெய், பாம் ஆயில் இதெல்லாம் இல்லாத சேர்த்துக்கோங்க. சூடுபடுத்தாத எண்ணெயாகவும் இருக்கணும். ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி அதாவது வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து செய்யலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து லிக்யூடான இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் வந்து அதே கப்பில் 3/4 கப் அளவு பொடிச்ச சக்கரை, அதாவது மிக்சியில் சர்க்கரை போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைல்டான ஸ்வீட் வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். ஸோ கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே சேர்த்தோம்னா லைட்டாக அந்த குறகுறப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நல்லா பீட் பண்ணணும் நீங்கள், அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பவுட்ரு சர்க்கரையை சேர்த்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சர்க்கரை ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட செய்யலாம், மைதாவிலையும் செய்யலாம். உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மொத்தமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் கட்டிப்பட சான்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்காது. நமக்கு ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக நம்ம டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. இன்க்ரீடியன்ட் எல்லாம் டக்குன்னு சேர்த்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரொம்ப சூப்பராக வரும் இந்த கேக்கு. பாருங்கள், இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்கணும். நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் தலையை தட்டி 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் 1 பேக்கெட் ஈனோ கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த பவுடர் எல்லாமே நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு டின் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க சைடில் ஃபுல்லாக சுற்றிலும். இப்போ இதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து மேலேயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மோல்டில் கூட செய்யலாம், இல்லைனா ரவுண்டாக ஏதாவது பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கூட செய்யலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்கும், அதனால் நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இதில் ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் பேட்டரை வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட பேக் பண்ணிக்கலாம். க்ரீம்லாம் இல்லாதனால ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ண அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பால் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காஃபி தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு லைட்டாக அடியில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட போகிறோம். இது கேக் ஃபுல்லாகவே நம்ம ரவுண்ட் மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே போகாத நல்லா மேலேயே இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு தான் அப்படின்னு இல்லை, சின்ன சின்ன டாட்டாக வச்சு ஒரு ஹார்ட் மாதிரி பூ மாதிரி கூட போடலாம். இந்த ரவுண்டு போட்டுவிட்டு நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு பூ மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு இங்கே தோசைக்கல் வந்து நல்ல சூடாக இருக்குது. யூஸ் பண்ணாத தோசைக்கல்லாம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கல் வந்து வீணாகாது. அப்புறம் தோசை ஊற்றினாலும் நமக்கு வராது.
இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச குக்கரை வச்சுட்டு கேஸ்கட் வந்து நான் போட்டே இருக்கேன். அதை வந்து நல்லா மூடிடுங்க. மூடிட்டு விசில் வந்து நம்ம போடவே கூடாது. இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணாலே போதுங்க. ரொம்பவே சூப்பராக வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு 20 மினிட்ஸில் வேகலான்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. கேக் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா உப்பி வந்திருக்கு, ஒட்டாத நல்லா வருது. இப்போ கேக் வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கேக் விட்டுட்டு ஆறிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு சைடெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. லைட்டாக ஆட்டினாலே போதும், கேக் வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இந்த பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணதுனால டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு, ஸோ கலர் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் ஆகும். கலர் வந்து லைட்டாகவே இருக்கும் பாருங்கள். ஆனால் நம்மளோட கேக் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு அழுத்தி காட்டும் போதே தெரியும், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணி டெக்கரேஷன் கூட பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.